Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுடைய சம்ம தான். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டோடைய சம். ஓகேங்களா, நான் கொஷின் படிக்கிறேன். The followings are the summarized balance sheet of மலர் இண்டஸ்ட்ரீஸ் as on 31st December. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மலர் இண்டஸ்ட்ரீஸோடைய பேலன்ஸ் ஷீட்டை தான் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் கொஷின் போயிடுவோம். பார்த்திங்கன்னா லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அசெட் கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைட் படிச்சிடுறேன். கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கேபிட்டலில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% redeemable preference shares. ஸோ redeemable preference shares என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல அமௌண்ட்டு, இந்த இயர் 10,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஈக்விட்டி ஷேர் 40,000 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வ் 2,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1,000, இங்கே 1,200 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிபெஞ்சர்ஸ் இங்கே 6,000 கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயருக்கு, இந்த இயருக்கு 7,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கரண்ட் லைபிலிட்டிஸ். இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ் 12,000 லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு 11,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இந்த இயர் 3,000, 4,200 கொடுத்துருக்காங்க இந்த இயர். ஓகேங்களா, அடுத்தது ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் 5,000, 5,800 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட் 12,500, 6,800. ஸோ டோட்டலாக நமக்கு லாஸ்ட் இயருக்கு வந்து 81,500, இந்த இயருக்கு 88,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அசட் சைட் போயிடுவோம். அசட் சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட் 41,000 கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர், இந்த இயர் 40,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் அசட்லேயே டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிடுறாங்க. கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே 11,000 வந்து லாஸ்ட் இயருக்கும், இந்த 15,000 பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கும் ஆல்ரெடி அவங்களே லெஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ 30,000 இங்கேயும் 25,000 இங்கேயும் வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது டிபெஞ்சர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 20,000 லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு 24,000 கொடுத்ததா சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டாக் பார்த்திங்கன்னா 30,000, 35,000. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 300, 500. அடுத்தது லாஸ்ட்டாக கேஷ் 1,200 லாஸ்ட் இயரும் 3,500 இந்த இயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டோட்டல் தான் இங்கேயும் வருது, 81,500, 88,000. ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொஷினோட. ஸோ நம்ம இதுக்கு அப்படியே நேராக சொல்யூஷன் எப்படின்னு போயிடுவோம். ஓகே, நம்ம பேலன்ஸ் ஷீட்டு படித்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வரும் பார்த்திங்களா, ரெண்டாவது தான் சோர்சஸ் அண்டு அப்ளிகேஷன் ஃபண்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இப்போ டேரெக்டாக சொல்யூஷன் போயிடுவோம். என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா மலர், ஓகேங்களா, மலருடைய இண்டஸ்ட்ரியல் லிமிட்டடை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த இயர் 1990. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த இயரோட ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதான் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்மேட்டு, இருந்தாலும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸு ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து கரண்ட் அசட்டு, பி வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு சியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஏ மைனஸ் பி, அதுக்கப்புறம் நெட் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டுபிடிக்க போகிற ஃபண்ட் ஃப்ரம்
ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம எது எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம கொஷனில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கரண்ட் அசெட்டில் பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம கரண்ட் அசெட் என்னென்ன இருக்குதுன்னு கொஷனில் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷு நமக்கு வருது. அப்போ கேஷ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கீங்க? ஸோ இந்த கேஷை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒர்க்கிங் கேபிட்டலாக. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னால WCன்னு போடுறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஸ்டாக் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கூட சொல்லியிருக்காங்களா, அப்போ இது வரும். ஸோ இது வந்து என்ன நான் போடுறேன்னா இது அசட் சைடுன்னு போடுறேன். ஓகேங்களா? அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அசட் சைடில் போடுறோம். நம்ம அசட்டில் இருக்கிறதுனால அசட்னே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் போடுறேன். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் சொல்லிட்டாங்க, கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டாங்க, பில்ஸ் ரிசீவபிள் சொல்லிட்டாங்க. இங்கே டெட்டாஸ், சண்டி டெட்டாஸ். ஸோ அப்போ இதுவும் எடுத்துக்கலாம். 1 2 3. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்சஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எக்ஸஸாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நான் பின்னாடி எழுதியிருக்கேன்னு. ஸோ அதையும் திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். இது பாருங்கள். ஓகேங்களா? கரண்ட் அசெட்டில் இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் வரும். ஸோ அந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது விசியில் எடுத்துப்போம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலாக நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம அசெட் சைடு பார்த்துட்டோம். இப்போ அப்படியே லைபிலிட்டி சைடும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிரெடிட்டாஸை எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஓகேவா? நான் இதை லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எக்ஸஸாக இருக்கிறதுல நான் பின்னாடி எழுதி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதிலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. ஸோ அந்த பேங்க் ஓவர் டிராஃப்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் விசியில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு திருப்பி ஒரு ரெஃபரன்ஸ் காட்டிடுறேன், ஏன்னா நீங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்க போது. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். எந்த இன்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் லைபிலிட்டிஸில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்னலாம் எடுத்துக்க போகிறோன்றதை லைனாக நம்ம குறிச்சிக்கிட்டோம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாபிக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டாபிக் கீழே வந்துட்டு பர்டிகுலர்ஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸில், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸில் போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கரண்ட் அசெட். ஸோ அந்த கரண்ட் அசெட்ன்ற வார்த்தையை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? கரண்ட் அசெட்டில் என்னென்னலாம் வருதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ இது அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ். இந்த டெட்டாஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயரில் 20,000ம் இந்த இயரில் 24,000ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு டெட்டாஸ். $20,000, $24,000. ஓகேவா? ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 4,000 எடுத்து இன்க்ரீஸிங்கில் போட்டுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டாக் வந்து 30,000 அண்டு 35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டாக் எடுத்து போட போகிறோம். போட்டுட்டு 30,000, 35,000. ஸோ இதுவுமே இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு நமக்கு 5,000. ஸோ அப்படியே இன்க்ரீஸிங் காலத்தில் 5,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 300 and 500. ஸோ இதுவும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 300, இங்கே பார்த்திங்கன்னா 500. ஸோ நமக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 200 எக்ஸஸாக தான் போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கேஷ் கொடுத்துருக்காங்க 1,200 and 3,500. கேஷ் எடுத்து எழுதிக்க போகிறேன். இந்த இயரில் 1,200, இந்த இயரில் 3,500. ஸோ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,300. இதுவும்
இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்? ஃபார்மேட் படி கரண்ட் அசெட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு சின்ன திருத்தம், இங்கே ஏ போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், ஏவோட டோட்டல். ஓகேவா? டோட்டல்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏ. ஓகேவா? சாரி, இது அந்தளவுக்கு போடாதீங்க, கோடு போடாதீங்க இதுக்கு, சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 51,500 கொடுத்துட்டாங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 63,000 கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஓகே, நம்ம இப்போ டோட்டல் ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் பிரகாரம் கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இது பின்னு போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், ரொம்ப இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லைனா எழுதுறேன், இல்லைனா ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நெருக்கி எழுதியிருக்கேன். ஸோ ஓகேவா, லைபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கீழே என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்மேட் படி கிரெடிட்டாஸ் எவ்வளோ வருது? 12,000 and 11,000. ஸோ கிரெடிட்டாஸ் எடுத்து எழுத போகிறோம். கிரெடிட்டார்னு போட்டுக்கலாம். கிரெடிட்டாஸ் நமக்கு எவ்வளோ சொன்னாங்க? கிரெடிட்டாஸ் ஃபர்ஸ்ட் இந்த காலமில் 12,000 and 11,000. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதை போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த லைபிலிட்டிஸில் மட்டும் டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ்லேயும், இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ்லேயும் போட சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம இங்கே இன்க்ரீஸில் தான் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். இந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை பொறுத்திருக்கேன் 3,000 4,200 இருக்குது. ஸோ அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எவ்வளோ சொன்னோம்? 3,000 அப்புறம் 4,200. ஸோ இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,200 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம டிக்ரீஸில் தான் போடுவோம். அப்போ 1,200 டிக்ரீஸில் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம கொஷினில் ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் 5,800. ஸோ இந்த ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் எடுத்து எழுதிக்க போகிறோம். proposed dividend எவ்வளோ இருந்து சொன்னேன்? 5,800. ஸோ இதில் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 800 அதிகமாக இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸில் 800 போடணும். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட் 12,500 6,800. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது பார்த்திங்கன்னா 12,500 போட்டது பக்கத்தில் 6,800. ஸோ நமக்கு இப்போ இங்கேயும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிக்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸிங்கில் தானே போடணும். ஸோ அப்போ 5,700. இப்போது டோட்டல் பி என்னன்னு பார்த்துடலாமா? டோட்டல் பி எவ்வளோ இருக்குது? 32,500. இங்கே பார்த்தீங்கன்னா 27,800. ஓகேவா? இப்போது டோட்டல் பியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது கீழே நம்ம கண்டுபிடிக்க போகிறது சி. இந்த சியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஏ மைனஸ் பி எவ்வளோ பண்ணால் எவ்வளோ வரும்? இங்கே 19,000, இங்கே 35,200. ஸோ ஃபைனலாக இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. அந்த டி தான் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு தெரியும் இல்லையா? அதனால் நெட் ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்துருவோமா? இருங்க, கொஞ்சம் கோட் போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ ஃபைன். இப்போது இங்கே பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். 4,000 5,200
4300, இதுக்கப்புறம் இங்கே 1000, இங்கே 5700. இந்த சைடில் வெறும் 1200ம் 800ம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தா எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 16,200. ஸோ அது 16,200ன்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே டிக்ரீஸிங் காலத்தில் வந்து எது வந்தாலும் அதை இன்க்ரீஸிங்காக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்க்ரீஸிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ எவ்வளோ இங்கே குறையுதுன்னா 16,200 குறைஞ்சுதா? ஸோ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் 35,200. இங்கே 18,200. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஏவியும் பிவியும் லெஸ் பண்ணால் இங்கே 19,000 வந்துச்சு. இங்கே 63,000யும் இந்த 22,800யும் லெஸ் பண்ணும்போது 35,200 வந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16,200. ஸோ அதுலேருந்து இங்கே போட்டு நம்ம இதை டேலி பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கதைன்னா இங்கே இன்க்ரீஸிங்னு வந்தாலும் டிக்ரீஸிங்னு வந்தாலும் இந்த அமௌண்ட்டு ரெண்டு இடத்துலையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை தான் ப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது யாருக்காச்சும் புரியலனா மறுபடியும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக நம்ம நெட் இன்க்ரீஸிங் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். எந்த சைடு? அப்ளிகேஷன் சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷனில் இருக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா சோர்ஸஸும் அப்ளிகேஷனும் ஃபண்ட் ஃப்ளோவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கோங்க. கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபார்மேட் பிரகாரம் அதை நம்ம எடுத்துப்போம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த இயருக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 10,000 அப்படியே டேரெக்டாக எடுத்துப்பீங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஈக்குவலைஸ்டு அமௌண்ட் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் ரிசர்வுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்துக்க மாட்டோம். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1,000 rupees 1,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து எடுத்துப்போம், ஆனால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுக்கு தான் எடுத்துப்போம், இதில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸஸ்க்கு அப்ளிகேஷனுக்கும் இந்த டிபெஞ்சர்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்போம். ஸோ இதோடைய டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ 1000. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுடைய இந்த சோர்ஸஸ்க்கு வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் படி சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ டேர்ன் பண்ணி ஃபிக்ஸட் அசட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 40,000 இருக்குது. அப்போ இந்த அசட்டையும் நம்ம எடுத்துப்போம். அதுதான் 1,000 rupees. ஓகேவா? புரியுதா? ஸோ எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது நம்ம ஃபார்மேட் பிரகாரம் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்ததுனால தனியாக நம்ம ஒரு காலம் ரெடி பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இது ஒன்று மட்டும் தான் தந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஷின் நமக்கு தோணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டிப்ரிசியேஷனை பார்த்தீங்கன்னா இந்த 11,000 இந்த 15,000 இருக்கு இல்லையா? இதையும் நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் எடுத்துப்போம். இது எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன? இது அப்புறம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமே, அந்த ஸ்டேட்மெண்ட் வரை நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு இப்போ காட்டட்டுமா? பாருங்கள். டடன் 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 டடன். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்னெல்லாம் வரும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். பட் இப்போ உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக சொல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஞாபகப்படுத்தி விட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ நம்மளுடைய ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை இங்கே கொடுத்துட்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பென்சஸ்க்கு அப்போது டிப்ரிசியேஷன் எடுத்துப்போமா, ஸோ அந்த டிப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. நமக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, கேஷ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க சொன்னேன் இல்லையா, அது என்ன ஓப்பனிங் க்ளோசிங். ஓகேவா. அந்த ஓப்பனிங் க்ளோசிங் எடுத்துப்போம். நமக்கு தெரியல, இங்கே ஓப்பனிங் எடுத்துப்போம், இங்கே க்ளோசிங் எடுத்துப்போம். ஓகேவா. இன்கமில் ஸோ அதுவும் நம்ம எடுத்துப்போம். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. கொஷினில் இருக்கிறது பதிலாக இப்போ இப்படி காலம் பிரிச்சுக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இப்படி காலம் பிரித்து யூஸ் பண்ணோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எழுத மாட்டோம், வெறும் ருப்பீஸ் மட்டும்தான் இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக அப்படியே எழுதிக்க வேண்டியதான், பர்டிகுலர்ஸ் நம்ம கிடையாது. ஸோ கீழே போய் எழுதிக்க போகிறோம். நமக்கு வந்து கேஷ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போது நம்ம வந்து ஓப்பனிங் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இயரில் வருது பார்த்தீங்களா, இதுதான் ஓப்பனிங், இது க்ளோசிங். ஸோ 1000 rupees உங்களுக்கு ஓப்பனிங். அப்போ பை பேலன்ஸ் இது என்னவா இருக்கும், ஓப்பனிங்ன்றதுனால பிடி. அப்போது 1000 rupees போட்டாச்சு. ஓகேவா. அடுத்தது 2ல் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த டிப்ரிசியேஷனை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,000, இங்கே 15,000. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ அந்த 4,000 தான் வெளியில் காலமில் போட போகிறோம். அதுக்கு இங்கே ஓரத்தில் எழுதிக்கிறேன் 15,000 மைனஸ் 11,000. ஓகேவா. ஸோ 4,000 எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4,000 இருக்குது, இது இருக்குது. கீழே நம்ம அங்கே ஓப்பனிங் எடுத்துக்கிட்டாலும் அப்போ இங்கே க்ளோசிங் எடுக்கணும்ல. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிடின்னு போட்டுக்கோங்க பேலன்ஸு, க்ளோசிங்ன்றதுனால 1,200. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருது, 5,200. ஸோ இந்த 5,200ல் இந்த 1000 போயிடுச்சுன்னா 4,200 தான் நம்மளுடைய பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ இதை நம்ம அழகாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கீழே நம்ம டேலி பண்ணிக்க வேண்டியதான், 5,200 கண்டுபிடிச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எழுத தான் போகிறோம். என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபார்மேட் பிரகாரம் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது சோர்ஸஸில் டேரெக்டாக அப்படியே போஸ்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4,200. ஸோ அந்த 4,200 இங்கே போஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது நம்மளுடைய ஃபார்மேட் பிரகாரம், அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் ஷேர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு 10,000 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ அந்த 10,000 அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, 10,000. அடுத்தது நம்ம கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிபெஞ்சர்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வும் இல்லை, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதோட டேரெக்டாக டிபெஞ்சர்ஸ் போகிறோம். இந்த டிபெஞ்சர்ஸில் 6,000 7,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 1,000 எடுத்துக்க போகிறோம் கம்பேரிசன் பண்ணி. ஸோ டிபெஞ்சர்ஸ் 1,000 rupees. ஸோ சோர்ஸஸ்க்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டில் 41,000, இங்கே 40,000 இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இங்கே எப்படிங்க +1000 வரும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொன்னோம் இல்லையா, இன்க்ரீஸிங்னா டிக்ரீஸிங்னா இன்க்ரீஸிங், அதே தான் இந்த சோர்ஸஸ்லேயும் வருதும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் எழுதிட்டு அந்த 1,000 நம்ம டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. இது மைனஸில் வராது. இன்கேஸ் எது டிக்ரீஸ் ஆனாலும் அதை இன்க்ரீஸாக காமிக்கிறது தான் சோர்ஸஸும். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ சோர்ஸஸையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சொல்லியிருந்தாங்க, டிவிடெண்ட் சொன்னாங்க, அதாவது ரிடம்ஷன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்து ரிடம்ஷன் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு இல்லை. பர்ச்சேஸில் எந்த அசட்டுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம போடல. அடுத்தது பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க, அதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ போடல. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு ஃபார்மேட்டை ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த நெட் இன்க்ரீஸிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இன்க்ரீஸிங் தானே வந்துச்சு நமக்கும். ஸோ
அதை எடுத்து இங்கே போட போகும். என்னென்னு போடுவோம் இங்கே? அதே application of funds. ஓகேங்களா? எவ்வளோ போட போகிறோம்? 16,200. ஸோ ஃபைனலாக இது ரெண்டுத்தையுமே டேலி பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அதே 16,200. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக சோர்ஸஸும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்ளிகேஷனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய 4th யூனிட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம 4th யூனிட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 4th யூனிட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இது பிகாம்லேயும் வரும் எம்காம்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு தடவை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்கள். ஷெடியூல் ஆஃப் சேஞ்சிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. மோரோவர் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேட்கலாம், செகண்ட் டாப்பிக்கும் தேர்ட் டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 20 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஸோ இந்த சாப்டருமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஆல்ரெடி நம்ம 2nd யூனிட் அண்ட் 4th யூனிட் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் ஒரு சூப்பரான யூனிட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுற போகிறவங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.